சில நடிகர்களை பிரஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கா? எப்படி இன்டைரக்டா இல்ல நீங்க டைரக்டாவே சொல்லலாம். அவரு என்னன்னா கோவளம்ல ஷூட்டிங் அங்கிருந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இப்ப டீனேஜர் தாண்டிட்டாரு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரிசையா நீலாங்கரை தாண்டியாச்சு, திருவான்மையூர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு அங்க முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னன்னா வேற ஒரு பேட்ச் ஒர்க் காலையில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லை. 6 மணிக்கு பிரஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ மணி நிறைய நடிகர்கள் பிரஸ் மீட்டே வைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும் போது நம்ம இல்ல அதுதான் பொதுவா எல்லாத்தையுமே தான் கேட்கலாம். அது இல்ல பொதுவா வந்து இவர்கிட்ட கேட்க கூடாது. நம்ம இவரு ஹீரோ பத்தி நம்ம கேட்கலாம். இயக்குனரா இருக்காங்க. இவர் ஹீரோ பத்தி நம்ம இவரு கேட்கலாம். சுந்தரம் சார் சொல்லுங்க. உங்க 20 வருஷம் ஆயிட்டு நீங்க இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை 200 தடவை 300 தடவை அவ்வளவு ரசிச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளவு இடைவெளி, என்ன காரணம்? இல்ல அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்ல 8 சார், இது 8th ஃபில்ம். அண்ட் என்னன்னா சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில தான் இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்டா பண்றதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள போன பிறகு அது நம்ம உள்ள இழுக்குது. அப்புறம் அதுல அடிக்ட் ஆயிடும். அதை வந்து ஒரு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகிடுவேன் சார். டேரக்டர் சார், எல்லாரும் போட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்க போட்டோ கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமா? இல்ல சார், அது நாங்க வந்து இயல்பா வந்ததுதான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்திலே நாங்க முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துகிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியா எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லைங்க. சிம்புதான் சார், ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும். அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடென்ட். என்னன்னா ஜப்பான் வந்து சென்னையில பாம்பு போடுறதுக்காக அந்த சமயத்துல வரும்போது இன்னைக்கு நைட் பாம்பு அப்படின்னா விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல. கார் இருக்கவங்க எடுத்துட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து கிரியேட் ஆனது தான். நீங்க உள்ள பார்க்கும்போது தெரியும். அதுல இருந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதுல 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃபரன்ஸ்? இதுல இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸ்ல வந்து ஏன் தமிழ்ல வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஏன் அதை போட்னு கொண்டு வந்திருக்கணும்? வேற ஏதாவது படகு? அப்படி இல்லை. இது வந்து இப்ப நீங்க ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட் வச்சிருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. பட் என்னன்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில மார்க்கெட்டிங்கா போறப்போ ஏதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனாலதான் கீழே ஆத்மார்த்தமா நெய்தல் கதைன்னு ஆசிரியரை வச்சுக்கிட்டோம். சார், அடுத்து மருதம், முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் மைக் சார். சார் நீங்க முடிச்சிடறேன், அப்புறம் கொடுத்துறேன். ஏன்னா இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்றது பெரிய விஷயம் சரிங்களா. பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ள வந்து சின்ன பிரச்சனை வரும். யார் ஃபர்ஸ்ட் சீன் செகண்ட் சீன்ட்டு. ஏன்னா நீங்க ஒரு டேரக்டர் ஒரு போட்ல அத்தனை பேர் வச்சு படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா. உங்க மேல யாரு கோவப்பட்டா எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா எடுத்துன்னு அங்க வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இல்ல இதுல பிரச்சனை என்னன்னா யாருக்குமே கடல் பத்தி தெரியாது. நான் எப்படி போய் உள்ள சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்றேன்ல, நான் டேபிள்ல உட்காந்து எழுதும் போது அப்படியே நம்ம படிச்ச நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த ஆளை மட்டும் அடிக்கணும். கடைசியில போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ள போய் நிக்க வேண்டியிருக்கு. சோ இது வந்து என்னன்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால உள்ள போய் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவரா இருந்தாதான் இவங்க என்கிட்ட கோச்சுக்குவாங்க.
நானே போய் முதல்ல உள்ள விழுந்து பாதியில எந்திரிச்சு என்னை 2 பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டவனே இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். சோ அதனால வந்து யாருக்கும் ஏற மேலே இது. பட் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றதுல வந்து என்னன்னா என்னதான் இருந்தாலும் நாங்க பின்னால நிக்கிறவங்க டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதேஷ் டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்ல, சரி நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட் இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமரால தெரிஞ்சிடும். அப்ப இவங்க தங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நாபிக்கவலத்துல இருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, இன்னும் சொல்ல போனா அவங்க லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ள எனக்கு ரொம்ப நாள உள்ள ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி ரைட், அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சிருந்தேன். அவர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு, எல்லாரும் மொக்க போடுவாங்க. நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு கண்ணுல பாக்குறப்ப தெரியாது, மானிட்டர்ல பாக்குறப்ப, ஏன் டப்பிங்ல வந்து பாக்குறோம் ஒரு எமோஷனல் சீன்ல ஆட்சிக்கு வந்து வாயில பனங்கிழங்கு ஒட்டி இருக்கு, அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண முடியல. சோ இதெல்லாம் என்னன்னா, நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டுக்கு உட்காரும் போது ஹெவி வேவ், அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்துல ஒரே கான்சென்ட்ரேஷன்ல இருந்தா மைண்ட் போயிருது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. அந்த டிவியேஷன் இல்லாம எல்லாரும் புத்த பீச்சு மாதிரி உட்கார்ந்து இருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. சோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒண்ணுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும் உள்ள, அதுக்கு காரணமே அதான். சோ அதனால ஆர்டிஸ்ட் யாரும் ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரக்டா திட்டல. கடல் மீன் நடுவுல பிராமின் ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோங்க. இல்லங்க சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தோம், பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருந்தது. இந்த 1943 இந்த 2ஆம் உலக போற அந்த டீடைல்ஸ் எப்படி, எவ்வளவு நேரம் அது தரையில இருக்க போறதுக்கு கதை டிராவல் லெவல்ல எனக்கு வந்து அது ஒரு சின்ன, அதாவது ஒரு R&D-யா எடுக்கும் போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவா இந்திய வரலாறு எழுதப்படுது. பரவாயில்ல, அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதுல இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அபிமிருதமா இருக்கு. ஏன்னா நான் முதல்ல வந்து ஊஎஸ்ஆவை பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து M10 அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் 1914 அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பத்தி ஒரு ஸ்டோரி இது பண்ணிருந்தேன், கணித மேதை ராமானுஜன். இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு கடந்து வர்றோம், ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை. அப்ப எனக்கு இந்த என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுல அதை சொன்ன போது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீ கணேஷ் அண்ட் ஜெயராஜ், அதுக்கப்புறம் வந்து இதுல கரந்தேல் ராஜேஷ், சத்ரியன், என்னுடைய கோ டைரக்டர் கருப்பசாமி, ராஜாராம், இந்த மாதிரியான எல்லாமா சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும். R&D நிறைய இருக்கலாம், பட் வந்து என்னன்னா அந்த கதை களம் நம்மளுக்கு, ஏன்னா இப்ப நம்ம அதை எடுக்க முடியாது, ஏன்னா செல்போன் இருக்கும், உள்ள போய் என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அந்த கதைக்களத்துல எல்லாமே இருந்தது, துடுப்பு இருந்தது, அந்த 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 எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதுல கிடைச்சதுனால அதுல பண்ணோம். இதுல வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து கடல்ல தான் இருக்கும். சொல்லுங்க சார். கடல் மீன் மத்தியில பிராமீன் எப்படி வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதாவது சர்ச்சையில ஏற்படுத்துமா? இல்ல, அது நீங்க படம் பாருங்க, அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதுல வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது, இதுல வந்து ஒரு மலையாளி இருப்பாரு, ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் சேட்டு இருப்பாரு, ஒரு சவுத்துல இருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். சோ இப்படியான பல கலவைகள்ல அதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு மீனவர் இருப்பாரு, அவங்க பாட்டி இருக்கும். சோ அதனால இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் இதுல வில்லங்கமாலாம் ஒன்றும் வைக்கல. சிம்பு சார், இந்த 100 வருஷ தமிழ் சினிமால எத்தனையோ தடவை பார்த்து ரசிச்சு சிரிச்சு இன்னைக்கும் மீம்ஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 24 புலிகேசி. அந்த 24 புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேல் மேல ஏதாவது கோவம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது வந்து சில விஷயங்கள் வந்து இப்ப அதான் நான் சொல்றேன்ல, நான் எப்படி டேபிள்ல உட்காந்து யோசிச்சு இன்னைக்கு வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நடக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அது என்ன நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பா தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான். நடக்கும் நம்புறேன். அது என்ன நடக்கலாம்ங்கிறது வருத்தமா இருக்காது. இல்ல அப்படி இல்லை, நீங்க அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ள வச்சிருக்கேன் எத்தனையோ கதை நடக்கல, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்க வந்து சில நேரங்கள்ல நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம், அதே மாதிரி ஒரு படம் வரும்.
அப்படி தூக்கி ஓரமா வச்சிருவோம். ஸோ இது என்னன்னா நல்ல சப்ஜெக்ட் வரலாம்ன்ற ஒரு கிரியேட்டரா ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். மதுமிதா மேடம், நீங்க இந்த ட்ரெய்லர்ல ஆட்சி மனோரமாவை வந்து பேசிட்டீங்க. ஆட்சிக்குலாம் அவ்வளவு காமெடி, அவ்வளவு படங்கள், அவ்வளவு ட்ராக் கிடைச்சிது. இப்பெல்லாம் பெண் காமெடி உங்களுக்குலாம் கிடைக்கிறா? உங்களை பார்த்தே எங்க ரொம்ப நாளா இருக்கு. ஆட்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நிறைய அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க டைரக்டர் கையில இருந்தது, ப்ரொடியூசர் கையில இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்கு இல்லையா? அதனால எனக்கு வர படத்துல, எனக்கு வர கதாபாத்திரத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்றேன். இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்ல நடிக்க வச்சிருக்காரு சிம்புதேவன் சார். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு வித்தியாசமான சாயல்ல காட்டின சிம்புதேவன் சாருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துல நான் சொல்ல மறந்த ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் பேல் கருப்புசாமி சார். சாரி, அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் மூலமா அந்த இடத்த நம்ம அவங்களோட இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் அவங்க பாதையில் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அது நடக்கும்னு நினைக்கிறேன். எழுதுறவங்க இனிமேலும் நான் இவங்கள மாதிரி நீங்க கேட்டீங்க ஏன் நீங்க வரதே இல்லைன்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வேற எது சொல்றது. சிம்பு சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க உள்ள போனா இந்த இலங்கை அந்த மேட்டர் சிம்பு சார், யோகி பாபு சார் செம்ம பிஸி. அந்த பிஸில உங்களுக்கு ஷெட்யூல் கிடைச்சிச்சா? இல்ல அவரு நீங்க செம பிஸினால அவருக்கு வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு 2 படமாவது வரத்தானே செய்யுது. ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பட் அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா டேட்லாம் கொடுத்துறாரு. அவர் பிஸியா இருந்தாலும் அது அவரு பிஸி வந்து அவருடைய கஷ்டம். அவர் டே நைட்டா ஒர்க் பண்ணலாம். சம்டைம் ஃபிளைட்ல இருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஆனர் பண்றது அது அவர் கண்டிப்பா பண்ணாரு எங்களுக்கு. சார், மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சிருப்பாரு. ஸோ நீங்க வந்து இதுல படங்களை காமெடியா கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா? சார் அதான் நான் சொல்றேன்ல, நான் போய் முதல் லொகேஷன் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது. அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்பந்தமான ஒரு விஷயம் தான் பேசும். அது நான் ட்ரெய்லர்ல என்னால சொல்ல முடியாது. பட் நீங்க ஃபுல் படமா பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கதான் முடியும். அவங்களுடைய பெயின் தான் ஒரு மீனவனுடைய வலி. அவங்க அதுவும் குறிப்பா மெட்ரோபாலிட்டன்ல இருக்கவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவர் பேசும்போது சொன்னார்ல கேமராமேன், ஏன்னா அங்க எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும். ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம ரொம்ப சொகுசா இங்க தரையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அங்க போறப்ப அந்த 6 மீனவர்கள் இல்லைன்னா இந்த 150 பேர் வேலையை பார்க்க முடியாது. அவங்கதான் ஃபுல்லா நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் நாங்க சில சமயம் உள்ள போறப்ப கூட நம்மளை கூல் பண்றதுக்கு அவங்க குதிச்சு நீந்தி போட்டை இப்படி திருப்பி அதெல்லாமே. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க இந்த இடத்தில் தலை வணங்குறோம். அந்த 6-7 மீனவர்களும் சரி, அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது. அவங்களுக்கு நன்றி. இந்த பாவா இவரு MS பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ரைட்டர் பாவா செல்லத்துறை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்புல அந்த கெட்டப்லாம் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாம்? MS பாஸ்கர் சாருக்கு வந்து என்னன்னா, அவர் இதுக்கு முன்னால பண்ணாத ஒரு கேரக்டரா ஒரு கெட்டப் இருக்கணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். இப்ப ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பாத்துறாதபடி மாத்தலாம். இப்ப சாம்ஸ் எப்படி மாத்தலாம், மது எப்படி மாத்தலாம் தோணல. அப்படி வந்ததுதான். அது பர்பஸா வந்து பாவா செல்லத்துறை மாதிரி இல்லை. அவரும் என்னுடைய நண்பர் தான், ஆனா அப்படியே பண்ணல. அதே மாதிரி படிச்சவங்க மேல உங்களுக்கு என்ன கோவம்? அந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டரும் ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி நல்லா படிச்சவங்களை கிண்டல் பண்ற கேரக்டர். இப்போ இதுல ஒரு டைலாக் வருது, படிச்ச பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவனை படிக்க வைக்கலன்னு அந்த பாட்டிமா சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி சுண்டலி, இப்போ நீங்க நிறைய விலங்குகளை பயன்படுத்திக்க முன்னாடி படங்கள்லாம், இதுல சுண்டலி இந்த மிருக வதை அந்த வதையில எதுவும் சிக்கினீங்களா? ஏன்னா அவர் வேற ஓப்பனா உண்மையான சுண்டலி சொன்னாரு சாம்ஸ். ஆமா, இல்ல அதுல வந்து ஒரு நாங்க வந்து ப்ராப்பராவே நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்விக்கே முதல்ல சொல்லிடுறேன். ஜாவா சுந்தரேசன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பில் அன்னைக்கு இருந்த ஒரு கேரக்டரோட உருவகப்படுத்துறது. இப்ப வந்து நீங்க அதை கரெக்டா சொல்லணும்னா, ஒரே லெவல்ல படிப்போம், காலேஜ்ல ஒன்னா ஃப்ரெண்டா இருப்போம், கெமிஸ்ட்ரியில இருப்பான், பிசிக்ஸ்ல இருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருப்பான், தமிழ்ல இருப்பான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தவனுக்கு அந்த ஓப்பனிங்க்கு மேல போகலாம். இவங்க எல்லாம் 10,000 வாங்குற இடத்துல அவங்களுக்கு 40,
70, 1 லட்சம் இப்படி அந்த ஹைக்கு வந்து நீங்க வந்து மறைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே அது நடந்தது. ஒரு என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான சண்டையா தான். அவன் பாவம் 8000 வாங்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 50,000 தாண்டி. ஆனால் 2 பேருடைய படிப்புமே ஆவரேஜா அந்தந்த கோர்ஸை படிச்சு. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தானே தவிர்த்து அது யார் மேலேயும் பொறாமை எல்லாம் கிடையாது. ஸோ அதை எக்ஸாகரேட் பண்ணி, ஏன்னா சமுதாயத்தில் எல்லாரும் வீட்லயும் நடந்த சண்டை அது, எல்லார் வீட்லயும் நடந்த சந்தோஷம் அது. ஸோ அதை வந்து கேரக்டரா பண்ணணும்னு தான் பண்ணோம். மற்றபடி இதுல ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து படிச்சவங்களுக்கு மேலாம் நான் எதிரியான்னு கேட்டேன். இப்படி படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னன்னா ஓவரா படிச்சவங்க சம்டைம்ஸ் பிளேடு போடுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணதுதான். அவங்க எல்லாத்தையும் கொட்டிடணும், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிச்சிடணும்னு உணர்ச்சி வசப்படுறது அதுதான். மற்றபடி நாங்க வந்து ப்ராப்பரா டாக்டர் வச்சு அந்த இலக்கி வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து அவங்க வந்து பார்த்து இப்படி எல்லாம் தான் பண்ணது. அதனால சாம்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பாரு, அவரை மன்னிச்சு. சிம்பு சார் எப்பவுமே வந்து நாங்க சிம்புதேவன் படம்னாவே நாங்க பேனர் பார்ப்போம். என்னன்னா சிம்புதேவன் இயக்கத்தில், சரிங்களா, அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க. இதுல என்ன சார் வந்து யோகி பாபுவின் சிம்புதேவனிஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா இது வற்புறுத்தலும் காரணமாக போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்க இப்ப சொல்ல விட்டு தான் நானே பாக்குறேன். அது ரொம்ப கேஷுவலானது. என்னன்னா ஒரு மேல எப்பயும் வந்து ஒரு இந்த படத்தோட செல்லிங் எலிமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. சோ அப்ப அப்படி வரும்போது பிரபா பிரேம்குமார் பிரசன்ஸ், அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு அதையும் கீழே போய் வந்து நம்ம போட்டோம்னா தெரியாதே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க பேர் வந்து முக்கியம் இல்லை. நீங்க அங்க போட்டா மட்டும் படம் ஓடிடுமா என்ன? படம் நல்லா இருக்கணும், அது நல்லா நடிக்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இது ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி நானும் கேட்டுருவேன். சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஓவியராக இருந்து பத்திரிகையிலிருந்து இயக்கத்துக்குள்ள வந்துட்டீங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில் இத்தனை படங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் நினைச்ச அந்த பேர் போல் இது ஓவியத்தை விட இதில் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? நான் வந்து அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சார். நான் வந்து சப் எடிட்டராக இருந்தேன் விகடனில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு அப்போ வந்து பாலு சார் இருந்தாங்க. ஸோ பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர்கிட்ட சொன்னப்போ தான், நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட்னு இங்கே கிடைக்கிற இந்த திருப்தி வந்து வேற எங்கேயும் கிடைக்குமான்றது என்னால் சொல்ல முடியாது. பட் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா நான் அடிப்படையில் அங்கே கார்ட்டூனிஸ்டாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து, ஆனால் நான் உள்ள வந்ததே வந்து சென்னைக்கு வந்தது ஒரு இயக்குனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்ததுனால என்னால் அதுலேயும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். நான் வந்து என்ன கார்ட்டூனிஸ்டா மட்டுமே ஆகணும்னு நான் வரல. அதனால எனக்கு இந்த எண்டில் நான் இது ஒரு பயணம் தான். இதுவும் எனக்கு இன்னும் நான் எவ்வளவு தூரம் போகணும் என்னெல்லாம் தீர்மானிக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வடக்கு நோக்கி போக வேண்டியவன் தெற்கில் வெகு தொலைவு நடக்க வேண்டும்னு. நான் என்ன தெற்குல நடந்துகிட்டு இருக்கேன், போய் ரீச் ஆவேன்னு நம்புறேன். மதுமிதா மேடம், நீங்க பேசுறப்போ என் கூட நடிச்சவங்க எல்லாம் ஹீரோ ஆயிடுவாங்க பேர்லாம் சொன்னீங்க. உங்க கூட நடிச்சு நிறைய படத்துல நடிச்ச சாம்சங் ஹீரோ ஆயிட்டாரு. 2 படம் நடிச்சிருக்காருங்க. அதான் ஹீரோ ஆயிட்டாரு. அவர் பேரை சொல்லவே இல்லையே. அது மறந்துட்டு நீங்க வந்து வருத்தப்பட்டேன். இப்ப சொல்லிடுறேன், 2 படம் நடிச்சிருக்காருங்க. அவரும் ஹீரோவா நடிச்சிருக்காரு, ஜுஜிபின்னு. பட் எனக்கு எப்போ அந்த ராசி வரும்னு தெரியல. யாரு கூட நடிச்சா நான் ஹீரோயின் ஆவன்னு தெரியலங்க. அதே மாதிரி நீங்க இப்ப நடிப்பு கம்மி பண்ணது குழந்தை இந்த விஷயங்களாலயா? ஏன்னா நாங்க ரொம்ப உங்களை ஆட்சிக்கு அப்புறம் எதிர்பார்த்தோம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி. இல்ல சார், நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். கொரோனாவால சில படங்கள் இன்னும் ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து குழந்தை பிறந்ததாலையும் ஒரு காரணம் இருக்கு சார். நன்றி. சிம்பு சார், காலையில ஆடியோ லைன்ஸ் ஹீரோ வரல. அதே அவங்க மேடையில இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. இப்பயும் ஹீரோ இல்ல, நீங்க இப்ப பாருங்க, அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும். வந்துகிட்டாரு, நாங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவார். இல்ல இது வந்து இவங்களா பேசிட்டு இருக்க, அதனால பேச்சு நீர்ல பத்திரிகையாளர் உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறதுதான் இருக்கு. இப்ப இல்ல அதுக்குதான் நான் சொல்றேன். அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்பதான் யோகி பாபு பேசினாரு. கேக்க நகர் தாண்டிட்டாரா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு. மெயினாவா பாலா பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. இல்ல அவரு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஆல்ரெடி 8:30 மணி ஆயிடுச்சு, சாப்பிட சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.